பொன்மேனி அழகன் பொங்கும் நீர்ச்சடையன் மங்காத வர்ணன் மங்கை ஒரு பாகன் அன்பாகி உள்ளே அடங்கும் ஆவுடை அப்பன் எந்நாளும் நன்னாளாக்கும் எருதேறும் எம்பிரானே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 78வது ஸ்லோகத்தை காண்போம். சதுபச்சார விதிஷ்வனுபோதிதாம் சவினயாம் சுக்ருதம் சமுபாஸ்ருதாம் மம சமுத்தர புத்திமிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமிவ. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். போற்றும் நற்குணம் கொண்ட நல்லதுவாய் நல்லதையே நாடும் நற்பண்பினதாய் சுற்றிய சுற்றம் காப்பதுவாய் சொந்தம் யாவும் தன்னதுவாய் கட்டிய பசுவாய் கிடந்த என் புத்தியதுவே கரம் பற்றிய புது கண்ணியனவே பற்றியே கரம் கோப்பாய் கையிலை நாதா பற்றியே கரம் கோப்பாய் கையிலை நாதா. இப்பாடலின் விளக்கமானது, பரமேஸ்வரா, எனது புத்தி நற்குணம் கொண்டதாய் பெரியோர் பணிவிடையில் ஆர்வமுள்ளதாய் அடக்கமானதாய் நல்லிதயம் கொண்டு நற்காரியங்களில் நாட்டமுடைய கண்ணியை போன்று உன்மேல் கொண்ட பக்தியால் மாறியிருக்கிறது. புதிதாக விவாகமான மணாளன் தனது துணைவியை மகிழ்விப்பது போல் எனது புத்தி என்ற அந்த நற்கண்ணிகையை கரமேற்று காப்பீராக. மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் ந சேதேவம் தேவோ ந खलु குஷலः ஸ்பந்தித்துமபி அதஸ்த்வாமாராத்யா ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அக்ருத புண்யः பிரபவதி. நமஸ்காரம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர. ரிஷப வாகனார் சிவனின் இடமுடை மெய் நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடை இமயம் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத
பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கச் செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திழையாளை, எல்லோர்க்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாய் அவளை, தலைவியை, தற்பரையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இனி 78வது ஸ்லோகம். ஸ்திரோ கங்காவர்த்த स्तनमुकुल रोमावलिलता कलावालं कुण्डं कुसुमशरतेजोहुदभुजः रदेर्लीलाकारं किमपि तव नाभिर्गिरिसुदे पिलत्वारं सिद्धेर्गिरिशनयनानां விஜயத்தே. இதன் தமிழ் வரிகளை பகுதி காண்போம். சுழல் கங்கை நதி தோற்றமே, கொடிரோமம் தங்கும் நிகில் மொட்டுக்களே, நித்தமாகும் முழுநிலவே, மதன ஓமகுண்டமே, மங்கை எழிலாளே, ஒளிர்மிகு ரதி நடன மேடை, தோளுடை தோற்றத்தாளே, சிவன் தவம் செய்குழி நாபிக் குகை கொண்டவளே, வரம் தரும் வல்லியே, வாணி இசைவே வனத்தியே, வரம் தரும் வல்லியே, வாணி இசைவே வனத்தியே. அன்னையே, உன் நாபி சிவன் தவம் செய்யும் குகை போன்றும், ரோமங்கள் இழையோடி கொடியாகி மார்பகங்களை தாங்குகின்றன. உனது தோள்கள் ரதிதேவி நடமாடும் மேடை போலவும், மன்மதனின் ஹோமகுண்டமும் உன்னிடத்திலே இருப்பது போலும் அல்லவா உன் தோற்றம் அமைந்திருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.